நீங்களும் நானும் வேற வேற உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். நாம் எல்லாரும் எக்ஸ்டர்னலாக ஒரே உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட நம்ம எல்லாருக்குள்ளேயும் நமக்கு இந்த தனித்தனியான ஒரு உலகம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பொருட்களும் அதில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வியூஸும் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்குன்னு நாம் ஒரு உலகத்தை உருவாக்கிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு பிடிச்சதாகவே இருக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்டர்னல் உலகத்தில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது நாம் அந்த இன்டர்னல் உலகத்துக்குள்ளே போய் மட்டும்தான் நம்மளை ஹீல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுங்கள். ஜியோகிராஃபி இஸ் நோ லாங்கர் அ மாஸ்டர் அப்படிங்கிற இந்த பாட்டில் இந்த விஷயத்தை தான் பார்ட் 7 ஆஃப் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்டில் ஆத்தர் ஆஸ்டின் கிளியான் இந்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும், அங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை நான் இன்றைக்கி அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா என்னோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லாத ஒரு ஃபீலிங், ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எந்த விஷயங்களை செஞ்சாலும் எவ்வளோ சூப்பரான விஷயங்களை அச்சீவ் பண்ணாலும் எனக்கு எல்லாமே போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதை நினச்சி நான் நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் ஒரு சாண்ட்விச்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், நான் இவ்வளோ கன்ஃபியூஷனில் இருக்கும்போது என்னோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலேருந்து இன்டர்னல் வேர்ல்டுக்குள்ளே போய் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பண்ணலாமே, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாமேன்னு யோசிச்சு என்னோட இன்டர்னல் வேர்ல்டில் இருக்கிற அந்த கருத்துக்கணமாக சொன்ன விஷயங்களை நான் செஞ்சேன். எனக்கு பிடிச்ச ஒரு குட்டி சாண்ட்விச்சை இந்த சில்லான கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு அதை நானே செஞ்சு அதை சாப்பிடும்போது எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருந்த எல்லா ப்ரெஷரும் மறைஞ்சு, எல்லா போரிங்கான ஃபீலிங்கும் மறைஞ்சு, எல்லாமே காணாமல் போய் ஒரு சூப்பரான எனர்ஜி பூஸ்ட் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ உங்கள் கூட பாட்காஸ்டிங்காக நான் வந்து கனெக்ட் ஆகிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கில் இந்த பாட்டில் ஒரு சிம்பிளான லைன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, sometimes we need not to be busy always for great works அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான கிரேட்டான விஷயம் நடக்கிறதுக்கு, உங்களோட ஐடியாஸை அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு, உங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களோட பிஸ்னஸை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கு, ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். இந்த விஷயங்களை டோட்டலாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு வேர்ல்டை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் டாபிக்ல சொல்லியிருக்காங்க. லீவ் ஹோம், வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து சொன்னால் நமக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம வீடு தான் நம்மளோட ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ். இந்த கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருந்துக்கிட்டே இருந்தால் நம்மளோட லைஃப் கண்டிப்பாக உருப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஹார்ட்டையும் மைண்டையும் ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான பிளேஸில் எப்போ நீங்கள் கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களோட லைஃப் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த விஷயங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஜியோகிராஃபிக்கலாக வேறு ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இன்றைக்கி உங்களோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுங்க. ஸோ உங்களோட லைஃப் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே வேணால் நீங்கள் போகலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்குமே நீங்கள் போகலாம். இந்த உலகத்தில் எல்லாமே சூப்பரான பிளேசஸ் தான். ஆனால் நீங்கள் போகக்கூடாத ஒரு இடம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களை மாதிரியான பர்சன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாதீங்க. உங்களோட லெவலில் இருக்கிற பர்சன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. நீங்கள் போக வேண்டிய இடத்துல நீங்கள் இன்ஸ்பிரேஷன்ஸாக பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். அந்த பர்சனோட லைஃப்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி உங்களோட லைஃப்பையும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பர்சன்ஸ் கூட மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்கும் உங்களோட சரௌண்டிங்ஸ்க்கும் தோணுதோ, உங்களோட இன்டர்னல் பர்சனாலிட்டிக்கு தோணுதோ அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாட்டோட 2வது சப் டாபிக்ல லீவ் ஹோம் அப்படின்னு இந்த ஆஸ்டின் கிளியான் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களோட ஆன்லைன் வேர்ல்டில் நிறைய விஷயங்களை சூப்பராக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு கற்றுக்கிறதுக்கு கருத்துக்கணுமா ஆகிய என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஷோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல ரேட் பண்ணிவிட்டு யூடியூப் மியூசிக்கில் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கனாலும் யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்தீங்கனாலும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பார்ட்டில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்
நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், யார் கூடலாம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும், நம்ம எந்த மாதிரி பர்சன்ஸை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம், எப்படிலாம் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஹாப்பி இம்ப்ரூவிங் மக்களே. உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணுங்கள். ஹாப்பி இம்ப்ரூவிங். பரவாயில்லையே, இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல இந்த புக்கில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கு இந்த புக் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த ஸ்டெப், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ உங்கள் லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நான் புக்கெலாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ உங்களோட லைஃப்பை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் தேங்க் மீ லேட்டர். ஹாப்பி இம்ப்ரூவிங் மக்களே.